சன் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் யாருனாக்கா, சாரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் யாருன்னு சொல்லணும்னு நம்ம அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல நம்பர் 1 அவர் தான். இன்ஸ்டால இல்லைங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, நீங்க எதை ஓபன் பண்ணாலும் அவர் மட்டும் தான் வந்து நிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம மீட் பண்ண போறோம். டாக்டர் திவாகர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஒன்ன மறந்துட்டீங்க, வாட்டர்மெலன் ஸ்டார். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. வாட்டர்மெலன் ஸ்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பெண்களின் கனவு கண்ணன். ஓகே, என்ன இவ்வளவு பில்டப் ஒண்ணு போடுவா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. விட்டு போய் நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம பார்க்குறோம். இவரு முதல்ல அவர்கிட்ட தேங்க்யூ சார். உங்களோட இந்த பிஸியான தருணத்துல எங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? எப்படி கரெக்டா இருக்கா? நல்லா ஓகேவா போயிட்டு இருக்கா? வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டதுல நீங்க நிறைய போஸ்ட் பண்ணிருப்பீங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஃபேஸ்புக்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதா நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா. இப்போ ஃபேஸ்புக்ல இருந்து தென் நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் பண்ணி அந்த போஸ்ட் ஹையஸ்ட் கிராஸ் ஆனதுன்னா அது எந்த போஸ்ட்? என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோமா. ட்ரீட்மெண்ட் வீடியோஸ்லாம் வந்து மடக்க 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 நீட்டுக்கு என்னன்னு டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அது ஒரு 8 லட்சம் என்னமோ வியூஸ் போயிருச்சு. அதுக்கப்புறம் போன தீபாவளி இருக்கு இல்லையா, தீபாவளி அப்ப ஆயில் பாத் எடுத்துட்டு பலி 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 பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொண்டு இருந்தேன். காம்படிஷன் நம்மள அடிச்சிட்டு ஆள்ல இல்ல டப்பு எடுப்போம் போல. அது மில்லியன் வியூஸ் அடிச்சிச்சு. இன்னொரு டான்ஸ் ஒண்ணு பண்ணியிருந்தேமா, 3 வருஷம் குத்த வச்ச பொட்டை கோழின்னு ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் மில்லியன் வியூஸ் அடிச்சிச்சு. ஓகே ஓகே. இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அது ஃபீல் பண்ணீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இப்போ மில்லியன் வியூஸ் போனப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ரீச் உங்களுக்கு கிடைச்சது. எல்லாத்தையும் எடுத்த உடனே எல்லாத்தையும் எடுத்த உடனே வீடியோ போட்ட உடனே அது ரீச் ஆயிடுமா அப்படிங்கிறது டவுட் இல்லை. உங்களுக்கு வந்து இத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க, ஒரு 10 வீடியோ போட்டேன், 20 வீடியோ போட்டேன், இத்தனை பண்ணேன், அதுல வந்து எனக்கு இந்த வீடியோ தான் எனக்கு வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. நீங்க அத்தனை வீடியோ போட்டிருப்பீங்கல்ல, அது வந்து எத்தனை வீடியோ? ஒரு 50-60 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கும். முதல்ல ஃபேஸ்புக்ல தான் நான் நல்லா ஃபேமுமா. ஃபேஸ்புக் தான் ரொம்ப கவனம் எடுப்பேன். என்ன ட்ரீட்மெண்ட் வர்ற நிறைய பேஷண்ட்ஸ் அந்த பொண்ணுங்களா இல்ல, நீங்க கொஞ்சம் இன்ஸ்டாவை கவனம் செலுத்துங்க, இன்ஸ்டாவில தான் உங்களுக்கு அதிகமா வியூஸ் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. எப்படி உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டினாங்களா இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அது மாதிரி வந்து ட்ரோல் எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி உங்களை வந்து அப்செட் பண்றதோ சரி, ட்ரோல் பண்றதோ சரி, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நம்ம எப்படி பாக்குறீங்க? நம்ம ஸ்கூல் பருவத்துல இருந்தே நல்ல நடிகர்லமா, அதனால இதெல்லாம் ஒண்ணு பெருசா நான் எடுத்துக்கிறேன். இந்த நாடக கலை எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஸ்கூல்ல நாடக டிராமா காம்படிஷன்மா. ஓகே ஓகே. இல்ல நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும்னு மக்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நிறைய பிரைசஸ் எல்லாம் வாங்கினது ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அடிச்ச மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு, உள்ள கடைக்கு எடுத்து. ஸ்கூல்ல நீங்க அந்த டிராமா எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இருக்கா? இருக்குமா, அது ஒரு 5-6 போட்டோ இருக்கு. ஆனுவல் டேனாலே நம்ம போட்டோ எல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி. எந்த இல்ல ஆக்சுவலா எனக்கு டவுட் என்னன்னா, நீங்க இப்ப நாடகம் எல்லாம் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பண்ணீங்க? எந்த இயர்? 6th இருந்தேமா. 2000 இருந்தே. ஆமா ஆமா. இல்ல 6th 2000. அப்போ வந்து 2000மா. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நாங்க பண்ணோம். 6th ஸ்டாண்டர்ட் 2000 நான் கேக்குறேன். 2000 வருஷம் வச்சீங்க. அதான்மா 2000 ஆண்டு இருக்குல, 2000லயே 6th படிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் தான் ஆரம்பிச்சோம். 2000ல 6th படிச்சீங்க. டிராமா காம்படிஷன் பண்றப்ப நியரஸ்ட் 2000 வந்துருச்சு. அது இயர் எண்ட்ல தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. 2099 2000 கரெக்ட் தான். 2003ல 10th, 2005ல +2 பாஸ் அவுட்மா. ஓகே ஓகே. பாஸ் அவுட் 2012ல. என்ன 10th இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கேம் ஒன்று, நம்ம வந்து டாக்டர் ஆகணும், நம்ம இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி போலீஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து ஓப்பனா சேலஞ்சா உங்களுக்கு என்னதான் ஏம்? டாக்டர் ஆகணும் தான் சார். அதனால தான் டாக்டர் ஆயிடும். அப்ப இந்த ஆக்டிங் எப்போ வந்துச்சு? அதான் அதுக்கு முன்னாடில இருந்திருக்கலாமா. டாக்டர் ஆகணும்ன்றது உண்மைதான். ஆக்டிங் உங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப்ல ஆக்டிங் ஆரம்பிச்சு. ஆக்டிங்கும் பண்ணணும், as a டாக்டரா எல்லாம் பிளான் பண்ணலாமா. ஆக்டிங்ன்றது ஸ்கூல் லைஃப்ல நம்ம நல்லா பண்ணணும்னு இருந்துச்சு. ஒரு 9th படிச்சதுக்கு மேலதான் அந்த மாதிரி சினிமால நடிக்கணும்னா ஒரு ஆசை. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே படிப்பு நம்ம பார்த்து வந்து அப்பெல்லாம் கிடையாதுமா, இயற்கையா அது வந்திருக்கு. அது வந்து நடிகர்களை பார்த்தா எனக்கு அந்த வரவே இல்லை. சினிமாலாம் பார்க்க மாட்டீங்க? சினிமா பாப்போமா, நடிகர்களை பார்த்து நம்ம நடிக்கணும்னு ஆசை வந்தது இல்ல. ஸ்கூல்ல இல்ல சார், நம்ம வந்து இப்போ ஒரு ஆக்டர் நம்ம பாக்குறோம், அவங்கள பார்த்தா எனக்கு பார்த்த உடனே அந்த ஒரு கேரக்டர் பாடி லாங்குவேஜ், அந்த கேரக்டர் அதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நான் பண்ணது இல்லமா. ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்க, அவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, அந்த கேரக்டரா தான் நம்ம நடிக்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தா என்னோட ஸ்கூல்ல இருக்க சீனியர்ஸை பார்த்து அப்போ இன்ஸ்பிரேஷன் ஸோ ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ல கேரக்டர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிங்ன்ற ஒரு ஆமா ஆமா, interest கண்டிப்பா வந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. எந்த ஒரு ஹீரோவை பார்த்தோ எந்த ஒரு சினிமா படம் பார்த்தோ உங்களுக்கு அந்த ஆக்டிங் வரல, அது ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ரசிச்சு பாக்குறது வந்து அந்த 8th ஸ்டாண்டர்ட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஆசை வரும். இது அந்த ஹீரோ மாதிரி வரணும், அஜித் மாதிரி அதுதான் நான் முன்னாடி கேட்டேன் நான் வரணுமே தவிர அவர் மாதிரி நடிக்கணும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணது நம்ம. நம்மளுக்கு ஒரு நடிக்கிறது. ஆனா பட் நீங்க இப்ப ரீல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மாதிரி தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. யார் மாதிரி? அதான் சூர்யா மாதிரி, தனுஷ் மாதிரி. அதெல்லாம் ஏ ஸ்டைல தான் பண்ணேன். அவர் தர்பூசணி வச்சுட்டு இப்படி பண்ணுவாரு, நான் வந்து இப்படிதான் பண்ணேன். ரெண்டுமே வேற. நம்ம பண்ணது ட்ரெண்ட் ஆகி போச்சு. சூர்யா சார் பண்ணதை விட நம்ம பண்றதுதான் ட்ரெண்ட். பர்டிகுலரா அந்த சீன் ட்ரெண்ட். நம்ம எல்லாமே என்னோட ஓன் ஸ்டைல்ல. ஆமா ஆமா, உண்மைதானமா. நம்ம பண்ணாதானே கடைசியில ஒரு புதுசா வாட்டர்மெலன் ஸ்டாரே உருவாக்கிட்டாங்கல்ல தமிழ்நாட்டுல. ஆமா, இப்பெல்லாம் வந்து யாரு வாட்டர்மெலன் அடிச்சு பாருங்க, வாட்டர்மெலன் ஸ்டார்னா அங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா கூட, யாராவது நின்று சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. போக முன்னாடி நீங்க தான் எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங்கா இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஹாஸ்பிட்டல்ல உங்களோட பேஷண்ட் இருப்பாங்கல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி பிரபலம் ஆகிறதுக்கு அப்புறம், பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேஷண்ட்லாம் எப்படி உங்களுக்கு பாக்குறாங்க? எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்கம்மா. சந்தோஷப்படுறாங்க. இத வந்து கேக்குறாங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய போடுங்க, இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பா கேக்குறாங்க. நம்ம growth ஆகுறது அவங்களும் ஒரு காரணம் இல்ல. அவங்களாம் நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கம்மா. நம்மளோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ ஒரு வில்லேஜ் போறேன்னா அவங்களே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் போற வரைக்கும் அவங்க சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணோம். சில பேர் ஃபீமேல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேண்ட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கணும். அந்த கேப்ல நான் வெளியில நின்று அவங்க பையனை வச்சு ஒரு ரீல்ஸ் எடுத்துருவேன். அவங்களே வந்து ஃப்ரெண்ட்லியா ஜாலியா அப்படியே. இப்போ என்ன சொல்லுவாருனாக்கா, பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு நார்மலா ஒரு டீ கல்ல ஒருத்தவங்க இருக்காங்க, டீ கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். அவன் இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அது சொல்ல, இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் அந்த டீ கடைக்கு போற கூட்டம் அதிகமா இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க வருதா? கண்டிப்பா அதிகமாகுமா, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பேஷண்ட்ஸ் மட்டும் வருவாங்க, நம்ம பார்க்க வர்ற ஆசையில இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ நான் பார்த்துதான் பண்றது. ஒரிஜினலா யாருக்கு பிரச்சனை இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதனால ஆள் பார்த்து தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது. இப்ப நான் எல்லாரும் ஆமா, அது வேற இது வேற கண்ணு. ட்ரீட்மெண்ட் பண்ற நேரத்துல ஃபேன்ஸை பார்த்துட்டு இருக்க முடியாது, ஃபேன்ஸை பார்க்கற நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபேன்ஸை கூட அப்புறம் பாத்துக்கலாம். அது முதல்ல ஒரு மனிதருக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும். சிகிச்சை அப்படின்னு வந்தாங்கன்னா பண்ணணும். கிளினிக் ஈவினிங் பண்ணுங்கம்மா. மார்னிங் லோப்லாம் ஹவுஸ் விசிட் போயிருவேன். பேஷண்ட் நோயாளியோட வீட்டுக்கே இப்ப பக்கவாதம் பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா, ஆமா ஆமா கண்ணு, ஒரு நாள் 2 நாள் இல்லம்மா. பிசியோதெரபின்றது ஒரு இப்ப பக்கவாதம் அப்படின்னு ஒரு நோயாளிக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சரியாகிறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் பிசியோ பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு? பக்கவாதம், வாதம், முகவாதம், அதுக்கப்புறம் வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், செரிபிரல் பால்சின்னு சொல்லுவோமா, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அவங்களுக்கு எல்லாம் பிசியோதெரபி மட்டுமே ட்ரீட்மெண்ட். தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷன்ஸ், தண்டுவடம் அடிபட்டு படுத்து படிக்க ஆயிருவாங்கம்மா. கியூர் பண்ணிருக்கீங்களா? பிசியோதெரபி மட்டும்தான் அவங்களுக்கு வைத்தியமே. தண்டோட அடிபட்டுரும், ஆபரேஷன் பண்ணி அவங்களை சரி பண்ணிடுவாங்க. பிசியோதெரபி பண்ணாதான் நரம்புகளோட வளர்ச்சியே இருக்கும். நரம்புகளை வளர வைக்கிறதுக்கு நரம்பு இது வரைக்கும் மருந்து மாத்திரையிலே கண்டுபிடிக்கல. பிசியோதெரபி தான் ட்ரீட்மெண்ட். நீங்க டாக்டரா இருந்திருக்கீங்களா, உங்களுக்கு டாக்டர் ஒரு லைஃப் ஒன்று, நீங்க பார்த்த பேஷண்ட்லயே பயங்கர கிரிட்டிக்கலான பேஷண்ட் தான், இதெல்லாம் வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கீங்களா? நிறைய பேருமா. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் ஒருத்தருக்கு அவரு 3-4 இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. கையெல்லாம் இப்படி வந்துச்சு. எப்படி என்ன ஃபால்ட்? பக்கவாதமா, ஸ்ட்ரோக் வரப்ப கையெல்லாம் இப்படி இறுகிருச்சுமா. நல்லா கல்லு மாதிரி இருக்கும். அது பேர் ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நாங்க நல்லா பிசியோதெரபி பண்ணி கை நிமிந்து கை நேராகி இப்படி சரியாகி ஃபர்ஸ்ட் பிடிப்பு மட்டும் தான் குறைஞ்சிச்சு. பிடிப்பு குறைஞ்ச உடனே என்கிட்ட ஒரு 3 மாசம் பிசியோ பண்ணாரு. அங்கிட்ட ஒரு 4 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கையோட ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஏன்னா சில பேர்னால தொடர்ந்து 6 மாசம் பண்ண முடியாது இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. நான் என்ன பண்ணேன், இப்படி எப்படி இருக்கும், என்ன டைம் இருக்கும் இல்ல இப்படி வச்சிருக்க கைய அவருக்கு இந்த மாதிரி சொல்றேமா. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குமா, வந்து ஸ்ட்ரைட் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ரென்த் வரல. இல்ல டைம் பண்ணிட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. அதோட டைமிங் நான் சொல்றேன், எவ்வளவு நாள் ஆச்சு கை நீட் ஆகுறதுக்கு? 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாரு. பிடிப்பு அதான் நான் சொல்ல வரேமா. பிடிப்பா வர்றாரு, பிடிப்பெல்லாம் எடுத்துட்டேன், ஓரளவு கை ஃபங்க்ஷன் வந்துச்சு, ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகல. அதோட அவரும் நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரே சின்ன பயிற்சிகள் பண்றாங்களே, அப்படியே பண்ணி கை வந்துருச்சு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். அதுக்கு காரணம் ஆரம்ப கட்டத்துல கொடுத்த சிகிச்சை. பிசியோதெரபின்றது நோய்வாய்ப்பட்ட உடனே பண்ணிடணுமா. பக்கவாதமோ வாதமோ நிறைய கேசஸ்மா. எலும்பு உடஞ்சிரும், எலும்பு முறிவு, ஃப்ராக்சர் ஆகி ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணாதான் உங்களுக்கு வாழ்க்கை.
இல்லாட்டி பண்ணா ஆபரேஷன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றோம். பிசியோதெரபி பண்ணாதான் முழுமை அடையுமா? 5 days பண்ணுவாங்க பிசியோதெரபி. அதுக்கப்புறம் அப்படி இல்ல விட்டு கண்ணு. போயிடுவாங்களே அவங்களுக்கு. இல்ல கண்ணு, ரொம்ப நாள் பண்ணணும். அதெல்லாம் மக்கள் பண்ற தப்பு. இப்போ ஒருத்தனுக்கு ஃப்ராக்சர் ஆயிருச்சு, ஆபரேஷன் பண்ணி கட்டு போட்டுருவாங்க, திருப்பி கால் மடங்கணும், சதையெல்லாம் சூம்பி போயிடும். பிசியோ பண்ணாதான் சதை வளரும். அதுக்கப்புறம் காலை ஊண்டி நடக்கணும், அதுக்கு பிசியோதெரபி சிகிச்சை தேவை. அதுக்குமே 2 மாசம் 3 மாசம் தேவைப்படும், நோயாளியோட தன்மைக்கு ஏற்றாப்ல. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 12 வருஷம் ஆச்சுமா. 12 years. காலேஜ் முடிச்ச உடனே வந்துட்டீங்களா? முடிச்ச உடனே வந்துட்டேன். ஓகே ஓகே. எங்க காலேஜ் பண்ணீங்க? சேலத்துலமா சண்முகா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி சேலம். உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? மதுரையில பிராக்டிஸ் பண்றேமா, கிளினிக் வச்சு. கிளினிக் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எங்கேயும் ஜாப் மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது? விசிட்டிங்கா போறேமா, ஹாஸ்பிட்டல் போறேன். சூப்பர் கொஸ்டின். ஓகே. ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்ட் பிசியோதெரபிஸ்ட், ஓகே. அதாவது ஆன் கால்மா. எந்த ஹாஸ்பிட்டல்? நிறையமா, மதுரையில நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க, பர்టిక్యులர் ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே.